இன்னைக்கு பார்க்க போகிறது செமோலினா பிரெட், அதாவது பிரெட் ரவையை வச்சு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது ஒரு ரவை மட்டும் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் மைதாவை யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபைன் ரவை தேவைப்படும். அதை நம்ம வீட்டில் இருக்க ரவையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1.5 கப்பு வெதுவெதுப்பான தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, கூட 1 டீஸ்பூன் ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டை போட்டு ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ண வச்சுருங்க. பவுட்ரு பண்ண 3 கப்பு ரவையை இந்த கிச்சன் எய்டில் போட்டுக்கோங்க. கூட 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிருக்கும். அதை ஸ்லோலி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு கீழே மாவு ஏதாவது ஒட்டி இருந்தால் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ளாக் ஆரம்பிக்கும் போது நிறையா வீட் ஃப்ளோர் வச்சு தான் ப்ரெட்டு பண்ணினேன். எனக்கு அதுதான் ஹெல்த்தின்னு நினச்சி அப்போ நான் நிறைய ட்ரை பண்ணினேன். நீங்கள் வேணால் நான் ப்ளாகோட லிங்க்கு தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தான் நான் எப்போ HFLC டயட் ஆரம்பித்தேனோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைதா, கோதுமை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது இந்த மாவோட கொஞ்சம் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கையும் போட்டுக்கோங்க. நமக்கு நம்ம ஊர் டச் இருந்தால் தாங்க கொஞ்சம் ப்ரெட்டும் பிடிக்கும். அதனால் இதெல்லாம் நான் ஆட் பண்ணி இந்த ப்ரெட்டை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 50 கிராம் பட்டரை சங்க்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதோட ஆட் பண்ணுங்கள். கடையில் நிறைய ஹோல் வீட் ப்ரெட்டுலாம் விற்கும். அது கூட மைதாவும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் வரும். நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ப்ளாகை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைதா விட கோதுமை ஹெல்த்தி, அதெல்லாம் மித்து. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டி தான் இம்பார்ட்டண்ட். நம்ம ப்ரெட்டு அளவை கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்கிற ஃபேட்டை நிறைய சேர்த்துக்கணுன்னா நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற 1/2 கப்பு ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா ஒரு சாஃப்ட் டோ வர வரைக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக ஆன உடனே இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்டர். இந்த சமயத்தில் இதை ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு அதை நல்லா ட்ரை ஆகாமல் ஒரு கிளிங் ரேப் போட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ண விட்டுடுங்க ஒரு 1 ஹவருக்கு. இந்த ப்ரெட்டில் பாவ்பாஜிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சாலும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா சேவரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேவரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்னால் ஒன்றும் இல்லைங்க, முட்டையில் கொஞ்சம் பால், மிளகு இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா கருவேப்பிலை, பூண்டு என்ன வேணால் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதில் நல்லா ப்ரெட்டை சோக் பண்ணி பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதுதான் சேவரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 1 ஹவர் தனியாக வச்சுருங்க. 1 ஹவருக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா டபுள் த சைஸில் மாவு உப்பி இருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா பஞ்ச் பண்ணி இதில் இருக்க கேஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் பிணைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் நீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் லோஃப் டின்னை ரெடி பண்ணி கிரீஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். மாவை நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தட்டி எடுத்து இந்த மாதிரி மாவை ஷேப் பண்ணி உருட்டிக்கோங்க. இதை அப்படியே லோஃப் டின்னில் எடுத்து வச்சு அதுக்கப்புறமா மேலே டாப்பிங்காக கருவேப்பிலையும் கார்லிக்கும் நான் மேலே போட்டிருக்கேன்.
இதை கிளிங் ரேப் போட்டு செகண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு வைங்க. ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்லேயே இது ரைஸ் ஆகிடும் நம்ம இருக்க சென்னை வெயிலுக்கு. நல்லா உப்பி வந்துடுச்சு. நான் ஆல்ரெடி அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 180 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு 40 to 40 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரவா பிரெட்டு ரெடி. பிரெட்டு பர்ஃபெக்டாக பேக் ஆயிடுச்சின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே தட்டினீங்கன்னா டக்குன்னு சத்தம் வரும். ஸோ பிரெட்டு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, திருப்பி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.